இந்த பதிவில் பாருங்க. இந்த பதிவில் 2018 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் நாத்தர் இதில் பார்த்தீங்கன்னா கேள்வி எண் 123, வினா எண் 123. இந்த கேள்வியை சொல்லலாம் வாங்க. முதல்ல கேள்வி எண் 123 2018 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4. இதில் பார்த்தீங்கன்னா 90, 150, 225 ஆகிய எண்களின் மீபோவா மீபோமா அதோட நிப்பாட்டாங்க. ஆப்ஷன் ஏ 15, 450 பாருங்க. 15, 450. ஆப்ஷன் பி 450, 15, 450, 15. ஆப்ஷன் சி 90, 225, 225. ஆப்ஷன் டி 225, 100. நாங்கள் அந்த கேள்வி போடுவோம். இதுல என்ன, இது முக்கியமான தலைப்புங்க. நம்ம பாடத்திட்டத்துல மீசிமா மீபேவா மேக்ஸ்ல 25 கேள்வி, பகுதி ஆ, யூனிட் நம்பர் ஆவில் அந்த கணித தலைப்புல பாத்தீங்கன்னா மீசிமா மீபேவான்னு ஒரு தலைப்பு. அது 2 கேள்வி கேட்பாங்க. எவ்ரி எக்ஸாம் 2 கேள்வி போன 2024 கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க, 2018 கேட்டிருக்காங்க. இதுல ஒரு கணக்கு போடுவாங்க. இல்ல ஒண்ணும் இல்லைங்க, பார் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் 90, 150, 225 ஆகிய எண்களின் மீபோமா. அவ்வளவுதான். இது என்ன சார் மீபோவா? தெரிஞ்சவங்க உலகம் தெரிஞ்சுங்க, தெரியாதவங்க மீபோவானா என்ன, மீபோமானா தமிழே சொல்றேன், இங்கிலீஷ்ல HCF, ஒரு நாள் தமிழே புரிஞ்சுங்க. மீபோவானா மீ பொது வகுத்தி, மீபோவானா மீ பொது வகுத்தி, மீபோமானா மீ பொது மடங்கு. அவ்வளவுதான் தமிழ்ல. இந்த கணக்கு போடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு எடுத்துங்க. இந்த மீபோவா போடுவோம். இங்க பாருங்க, 90 பேதிங்க, 90, 150, 225 இப்படி போட்டுக்கணும். ஒரு நம்பர் தான். இப்போ ஒரு 16 இல்லைங்களா, 16 4ஆலையும் வகுக்கலாம், 8ஆலையும் வகுக்கலாம். அது போலதான் இது 90, 150, 225 டாப் போட்டுங்க. இதுல இந்த 3 நம்பர் வகுக்கணும். இதையும் வகுக்கணும். பாத்தீங்கன்னா இதுல 5 எடுத்துங்க. 5 எடுத்தோம்னா 90ல எத்தனை 5 இருக்குது வகுத்து சொல்லுங்க. 90ல எத்தனை 5 வச்சுன்னா 15, 50 அப்படி வாய்ப்பாடு பெருகி பாருங்க. 12, 60, 13, 5, 15, 75, 16, 17, 18, 15, 50, 8, 40, 18 5 வரும். 18, 90 5ஆம் வாய்ப்பாடு 18 தடவை. 18 × 5 90. அதாவது 90 5ஆல வகுத்தா 18 போட்டு பாருங்க, வாய்ப்பாடு தெரியணும். 15, 50, 8, 40. சரி, அடுத்தது இங்க வாங்க. இந்த 150 5ஆல வகுத்தா என்ன வரும்? 150 5ஆல வகுத்தோம்னா போட்டு பாருங்க, 5 இல்லையா? இங்க 3 5 30 வரும். 3 30 × 5 போட்டு பாருங்க. 30 தடவை. 30 × 5 போட்டீங்கன்னா 0, 3, 15, 150. இங்க என்ன வருதுன்னா 30 தடவை 5 × 150. இந்த 225 5ஆல வகுங்க. வருங்க, தெரியல, அப்படி வகுத்துங்க. 225 5ஆல வகுத்தீங்கன்னா பாருங்க, 4, 5, 20. அப்ப மீதி 24, 20 போயிடுச்சுன்னா 2.
இந்த 5 இறக்குனா 25. அப்ப 5 25 45 தடவை இப்படி போட்டு பார்த்துங்க. இது வந்து 45 தடவை. அவ்வளவுதான். இது மாதிரி 3 நம்பரையும் வகுக்கக்கூடியது அதிகபட்சம். அதுக்கப்புறம் இதை 3 தடவை வகுக்கலாம் கேட்டீங்கன்னா 3 வகுக்கலாம். பாருங்க இப்படி போட்டுங்க. 6 3 18 6 3 18 3 வகுத்தா 6 30 3 வகுத்தா 10 45 3 வகுத்தா 15 15 3 40 கணக்கு. 18 3 வகுத்தா 6 30 3 வகுத்தா 10 45 3 வகுத்தா 15. இப்ப என்ன பண்ணலாம்? இதுதான் இனிமேல்ட்டு இந்த பொதுவான வகுத்தி இல்லை. அதான் மீ போவான்றது. இந்த இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் பொதுவான வகுத்தி இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, இது 2ஆல வகுத்தா 3 2 6 2ஆல வகுத்தா 2 10. ஆனா 5 வகுக்க முடியாது. இப்ப இதை 5ஆல வகுக்கலாம். 3 5 25 10. ஆனா 6 வகுக்க முடியாது. அப்புறம் அதுவா நிப்பாட்டிக்கணும். இந்த 3த்தையும் வகுப்படக்கூடிய நம்பர் எதுல வருதோ அது வெளியே போட்டு வரணும். 3த்தையும் வகுப்படக்கூடிய நம்பர்கள்லாம் நிப்பாட்டிக்கணும். அதுதான் மீ பொது வகுத்தி. மீ பெரு பொது வகுத்தினா பொதுவான வகுக்கக்கூடிய எண்ணுவரில் வரணும். இதுக்கு மேல பொதுவான வகுத்தி இல்லை. அதனால பெருக்கி போட்டுங்க. 5 × 3 = 15. இந்த 15 தான் மீ போவா. மீ போவா = 15. புரியுதுங்களா? இது வந்து மீ போவா பொதுவான வகுத்தி. அது மேல வகுக்க முடியாது. அடுத்தது இங்க வாங்க. இதே நம்பருக்கு மீ போமா. மீ போமானாலும் மீ சீமானாலும் ஒண்ணுதான். மீ பெரு பொது மடங்குனாலும் மீ சிறு மடங்குனாலும் ஒண்ணுதான். அதே கணக்கு போடுவாங்க. 90, 150, 225. அதே கணக்கு இப்படி போடுங்க. அதே நம்பர் எடுங்க. 5 போடுங்க. 5 போட்டீங்கன்னா 18 தடவை. 18 5 90. இங்க 35 150. இங்க 45 5 225. அடுத்து இதை 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தீங்கன்னா 6 3 18 3 30. இங்க 5 3 45. இப்ப அது வந்து மீ பொது வகுத்தின்றதுனால இது 3க்கும் பொதுவான வகுத்தி இல்லை. அதனால அதோட நிப்பாட்டோம். ஆனா இங்க மடங்கு. இது வந்து பாருங்க, மீ பொது மடங்குன்றதுனால எதெல்லாம் வகுக்க முடியும் வகுக்க முடியல வகுத்துன்னு வரலாம். இங்க பாருங்க. அடுத்தது இது அங்க பாருங்க. காமனா 5 5ஆல வகுத்தோம்னா தான் மீசிமா. மீப்போவா எல்லாம் ஒண்ணுதான். அதை வகுத்தோம்னாங்க பாருங்க. இது 6 அப்படியே இறக்குங்க. ஏன்னா 6 வகுக்க முடியுன்றதுனால 5ஆல வகுத்தோம்னா 2 5 10 3 5 15. பாருங்க, இந்த 10 5ஆல வகுத்தா 2 15 5ஆல வகுத்தா 3. அடுத்ததுங்க பாருங்க. இது பொதுவா இல்லையா? 3ஆல வகுக்கலாம். 3ஆல வகுத்தோம்னா இங்க பாருங்க, 2 3 6. இந்த 2 அப்படியே போட்டுங்க. இங்க 1 3 3. ரைட்டுங்களா? இப்ப இது 2ஆல வகுக்கலாம். அப்படியே வகுத்துனே போகணும். இது 2ஆல வகுத்தோம்னா 1 2 1 2 1. இதுதாங்க அது மீ பெரு வகுத்தினா 3 நம்பருக்கும் பொதுவானதான் நிப்பாட்டிக்கணும். இங்க மடங்குனா எல்லா நம்பரையும் வகுத்துனே போகணும். கடைசி வரலும் வகுத்துன்னு போனோம்னா 1 1 1 இப்படி வரும். இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குங்க. எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா இங்க பாருங்க, 5 × 3 × 5 3 5 × 3 × 2. அவ்வளவுதான். 5 3 × 5 × 3 × 2. இதை பெருக்கினீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பாருங்க, 5 3 பெருக்குனா 5 3 5 5 3 5 5 2 30 30 இல்லையா? 30 × 5 3 5 5 3 5 5 2 30 33 90 95 45 450. பெருக்கி பாருங்க. இது வந்து 450 வரும். அப்படியே போட்டு பெருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஷார்ட்டா யூஸ் பண்ணணும். அங்க பாருங்க, ஈஸியா தெரியும் உங்களுக்கு. இல்ல எப்படி பெருங்க? 5 25. இங்க பாருங்க, 5 25 25 2 50 5 3 5 150 150 3 450. அப்படி பெருக்கலாம். வாய்ப்பாடு 2 வாய்ப்பாடு 3 வாய்ப்பாடு. இப்ப வந்து இது என்னது? 450 வந்து மீ போவா. மீ போவா. மீ போமா. மீ பொரு மடங்கு. மடங்குன்னா கடைசி வரலும் வகுத்து வரணும். பொது வகுத்தின்னா பாருங்க, வா போட்டா பொது வகுத்தினா இது 3 3 வகுக்கிற வரலும் நிப்பாட்டிக்கணும்.
மடங்குனா கடைசி வரையிலும் போட்டுனே வரணும். இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுல மீப்போவா வந்து 15, இதுல மீப்போ மா வந்து 450. இதுதான் எங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த 15 450 ஆப்ஷன் ஏ தான் விடை. கரெக்டா போடணுங்க. பாருங்க 450 15 இது பாருங்க, குழப்பினீங்கன்னா மாத்தி போட்டுருங்க. தெளிவா போடணும். மீப்போவா வந்து 15, அவன் கேட்டுதான் மீப்போவா வந்து 15, மீப்போமா வந்து 450. இப்படி மாத்திரக்கூடாது. டக்குன்னு எடுத்து 15 450 தப்பாயிடும். ஆப்ஷன் பி தப்பாயிடும். அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. இந்த கணக்கு வந்து எல்லா தேர்வுலையும் வந்து ஒரு முக்கியமான கணக்கு. இதுல இருந்து 2 கேள்வி கேட்கறாங்க. இந்த கணக்கை போட்டு பாருங்க. புரியலாம் திரும்ப திரும்ப போடுங்க. மேலும் டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான கணக்குல சந்திப்போம்.